அன்பான ஆன்மாக்களே, இன்று நாம் பேசப் போவது ஒரு மிக ஆழமான உண்மை. அழகு என்றால் என்ன? மகாவதார் பாபாஜி கூறுகிறார், உண்மையான அழகு உங்கள் முகத்தில் அல்ல, அது உங்கள் மனதின் ஒளியில் உள்ளது. மனிதன் தனது வாழ்க்கையில் வெளிப்புற அழகிற்காக பலத்தை செய்கிறான். அழகாக காட்சியளிக்க உடை, அலங்காரம், பொருள் எல்லாம் செய்து கொண்டே இருப்பான். ஆனால் பாபாஜி சொல்வது, இவையெல்லாம் நிலையற்றது. நாளையன்று முகம் மாறும், உடல் சிதையும். ஆனால் ஆன்மாவின் ஒளி மங்காது. அந்த ஒளி எப்போது வெளிப்படும் தெரியுமா? நீங்கள் அன்பாக, மன்னிப்பாக, கருணையாக வாழும்போதே. பாபாஜி ஒரு முறை கூறினார், ஒரு முகம் சிரிக்கும் போது அது தெய்வத்தின் ஒளியை பிரதிபலிக்கிறது. அந்த சிரிப்பு சத்தியமானது என்றால் அது உலகையே அழகாக்கும் சக்தியுடையது. ஆகையால் அழகு என்பது நாம் பார்க்கும் தோற்றத்தில் இல்லை, அது நம்மால் பிறரின் இதயத்தில் உண்டாக்கப்படும் சாந்தி மற்றும் மகிழ்ச்சியில் உள்ளது. நீங்கள் பிறருக்கு நிம்மதியை கொடுத்தால், நீங்கள் அன்புடன் பேசினால், நீங்கள் கருணையுடன் நடந்து கொண்டால், நீங்களே ஒரு அழகின் வடிவம். பாபாஜி மேலும் சொல்வார், அழகு என்பது ஆன்மீக ஒழுக்கத்தின் வெளிப்பாடு. ஒரு தூய ஆன்மாதான் உலகுக்கு உண்மையான அழகை காட்டுகிறது. அதனால் இனிமேல் கண்ணாடியில் முகத்தை பார்த்து மட்டும் அழகை தேட வேண்டாம். உங்கள் மனத்தின் கண்ணாடியில் பாருங்கள். அங்கு புனிதம், அமைதி, அன்பு நிறைந்திருக்கிறது என்றால் அந்த ஒளிதான் உங்கள் நித்திய அழகு. அழகு என்பது உடலில் அல்ல, அது உள்ளத்தில் உள்ளது. அது ஆன்மாவில் இருந்து வெளிவரும் ஒளி. மகாவதார் பாபாஜி நமக்கு நினைவூட்டுகிறார், அன்புதான் அழகு, சாந்திதான் அழகு, ஆன்மாதான் அழகு. நீங்கள் அந்த ஒளியாக இருங்கள். உலகம் உங்களை பார்த்து புன்னகையுடன் சொல்வது, இவனிடமோ இவளிடமோ ஒரு தெய்வீக அழகு உள்ளது. முடிவுரை: நம் உள்ளம் சுத்தமாக இருக்கும்போது அதன் ஒளி நம் கண்களிலும், சிரிப்பிலும், சொற்களிலும் பிரதிபலிக்கும். அதுவே உண்மையான தெய்வீக அழகு. ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமः.